ஸ்டாப்பிங் வந்துருச்சு. கண்ணிலேருந்து தண்ணி வருது, பேசக்கூட முடியல. வாங்க ப்ரோ, கேவ் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறானுங்க அவனுங்க. இந்த மாதிரி இடத்துலாம் வந்து வழி தெரியுது போகிற மாதிரி. பட் நான் போனேன்னா திரும்பிடுவேனான்னு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இடமே, ரொம்ப நேரமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் வந்து வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். பட் ட்ரஸ்ட் மீ, இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குது. ஆக்சுவலி வந்து -1 டிகிரி வரை இருக்குது இப்போ. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கேருந்து வந்து அவ்வளோ தூரம் போகணும். அதுவும் வந்து விண்டுக்கு அகைன்ஸ்டாக நடந்து போகணும். நிறைய பேர் வந்துட்டு அவங்களால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க, நம்மளே பார்த்தோம். ஸோ நம்ம பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் போக முடியுதா என்னென்னு. ஏன்னா ரொம்ப மட்டியாக இருக்குது எல்லா இடமும். இங்கேயே எப்படி இருக்குதுன்னா போக போக இடம்லாம் கொஞ்சம் நேரோவாக இருக்குது. போய் பார்க்கலாம். சுற்றி ஒருத்தங்க கூட இல்லை, அங்கே மட்டும் தான் தெரியுறாங்க. அவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சுற்றி எவனுமே இல்லை. இதுக்கே வந்து மூச்சு வாங்குது நமக்கு. வெயிலும் அடிக்குது, குளிரவும் செய்யுது. அப்பா முடியல கைஸ். நம்ம முடிய வேற கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது நமக்கு. காற்று வேற எதிர்காத்துறங்காட்டி பேசவும் முடியல. நம்ம கூட வந்தவங்க தான் இவங்க, வந்து நம்ம கூட வந்தவங்க தான். பட் அவங்க பாதியிலே முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் கேட்டேன் ஏன் போகிறீங்கன்னு. இல்லை ப்ரோ, என் பார்ட்னருக்கு முடியலன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து இதையும் தாண்டி ஏறி போகணும். போக முடியுமான்னு பார்ப்போம். ஆமாம், இங்கே வந்து ஏன் இங்கே போட்டிருக்காங்கன்னா, நம்ம கூட அப்புறம் ஒருத்தர் கேவுக்கு வந்தார்ல, அவரே வந்து டாக் கொண்டு தான் வந்திருந்தார். இங்கே எல்லாருமே டாக் அலோடு தான் போல. டாக்லாம் மலை ஏறுது, நம்மளால ஏற முடியல. இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ஆடு அங்கே தெரியுதான்னு தெரில. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். யா, அங்கே வந்து லேம்ப் இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது. மலை மேலே போய் எப்படி ஏறிச்சுன்னு தெரில. அது போவோம், முடிஞ்ச அளவுக்கு போவோம். இதுக்கே எனக்கு மூக்கில் எடுத்த ஒழுகுது. அப்படியே விட்டா ப்ளீட் ஆகும் போல, அந்த மாதிரி இருக்குது. நடந்துட்டுருக்க திடீர்னு பார்த்தா பாதி வழியை காணோம். இப்படி தான் போகணுமா இல்லை எப்படி போகணுன்னு தெரில. இதில் வேறு என்னை நம்பி வேறு 2 பேர் என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க. அவங்களையும் இப்போ காணோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு வழி தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த வழி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வழியிலேயே கொஞ்சம் தடயங்கள்லாம் தெரியுது, யாரோ ஆல்ரெடி போன மாதிரி. ஆட்டு புழுக்க வேறு அங்கங்கே கிடக்குது. இந்த வழியில் போய் பார்க்கலாம். ஐ திங்க் இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். எதிர்கத்தடிக்குது, பேசவே முடியல. தள்ளி வேற பிடிச்சிருக்கு. நான் ஏன் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வழியே இல்லை. இப்படி எப்படி போவாங்கன்னு தெரியல. ஏரியை பார்ப்போம். கொஞ்சம் விழுந்தாலும் காலி. காத்தும் தள்ளுது அதுக்கேற்ற மாதிரி. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. இந்த ஃப்ரேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த கர்ணன் படத்தில் வர மாதிரியே இருக்குது பார்க்க. இன்னும் நம்ம வந்து இப்போ தான் ஒரு 10% கிட்டே வந்திருக்கோம். இன்னொரு 90% கிட்டே நம்ம போகணும்.
இப்போ நம்ம வந்து இப்படி அது மேலே ஏறி போகணும். இங்கேருந்து போயிட்டு லெஃப்ட்டில் வந்து ஒரு கேட் மாதிரி தெரியுது பாருங்க, ஏதோ அந்த கேட்டில் நம்ம வந்து ஏறி போகணும். ஸோ போவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 90% தான் நான் போயிடலாம். இப்போ நம்ம வந்து பாதி வந்துட்டோம். சரி, பாதினா முக்கால்வாசி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. என்னால் பாதியில் ரெக்கார்ட் பண்ண முடியல, பாதிலாம் வந்து சுத்தமாக ரெக்கார்டே பண்ண முடியல. ஏய் நான் செத்துருவேன்டா, போப்பா, என் படத்தை தாண்டி போ. ஏன்னா வந்துட்டு அந்த ஏன்னா ஃபுல்லாக இத்தினோண்டு தான் இருந்துச்சதோ. இதே மாதிரி சைடில் வந்து எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே விட்ட கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக மட்டாக இருந்துச்சு. அப்படியே நடக்கவே முடியல, வலிக்கிட்டு இருந்துச்சு. சரி ரெக்கார்ட் பண்ணோம்னா சொல்லி முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதுவே கஷ்டம் தான். ஏன்னா இந்த மாதிரி மட்டில் வந்து நடக்கவே முடியாது, வலி கொடுது எனக்கு. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல பூட்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சீரியஸாக வந்து நடக்க முடியாது. இல்லைன்னா இதுக்கே வலி கொடுது எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷூவோ நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா. அதனால தான் நான் ஒரு நல்ல பூட்ஸாக போட்டு வந்தேன். அதுக்கே வலி கொடுது. ஓகே போவோம். நான் சொன்னல அது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, இது கூட கொஞ்சம் கல் அப்படின்ட்டு தப்பிச்சுக்கலாம் காலை வச்சு. அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து சேராக தான் இருந்துச்சு. காலே வைக்க முடியல, வலிக்குலி கொடுத்துச்சு. லிட்டராக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஸ்லைடில் ஸ்லிப் ஆனால் அப்படியே விழுந்துடும் அப்படின்ட்டு இருந்துச்சு. இதுக்கே எனக்கு வந்து ஸ்லிப் ஆகுது கால். தெரில, கடவுளை வேண்டிக்கங்க வீடியோ வரணும்னு. எனக்கு வேற வேலை இல்லையாடா, உங்க கதையில தான் எனக்கு வேலையா? போங்கடா டேய். இந்த வீடியோ வந்துச்சுன்னா நான் உயிரோடு இருக்கேன்னு நடந்தோம். வீடியோ வரலன்னா அவ்வளோதான். நேர்ந்து விட்டானுங்க சாமிக்குன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. பரவாயில்ல, நம்ம கூட வந்தவங்களை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு வந்தது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. பட் எனக்கு வந்து தனியாக வரதா பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து இடத்த தனியாக வச்சா நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நடந்து போகிறது இந்த மாதிரி வந்து கால் வலி எதுவுமே தெரியாது. ஜாலியாக பேசிட்டு இப்படி ஜாலியாக போகலாம். ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் நடக்கிறது. ஏன்னா இது ரொம்ப பீக் அப்படியே ஹைட் ஏறிட்டே போய் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்குது. அதனால அவங்க நடக்க முடியுமான்னு தெரியல இவ்வளோ தூரம்லாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. அங்கே தெரியுது, அங்கேருந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதுவே ஒரு பெரிய வேலை தான். ஃபைனலாக நம்ம வந்து வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்க, ஏதோ அதில் ஏறி போகணும். அதுதான் வந்து பெரிய வேலை. போவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நிறைய பேர் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாத பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்கேருந்து வந்திருக்கீங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நிறைய பேர் ட்ரக்கிங்லாம் வந்திருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸோடு வந்திருக்காங்க, ட்ரக்கிங் ஸ்டிக்லாம் வச்சுக்கிட்டு. என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர், சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா, சாப்பாடு வேணுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்க. வேணும்னா கேளுங்க, யாரை தான் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. சரிங்க ஓகேங்க அப்படிங்க. இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்படியே வந்து மஜாவாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வியூ. எனக்கு ஒன்றும் வந்து அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லைங்க. அதோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரத்தில் இப்படி அழகாக ஒரு குட்டியான ஒரு வீடு. மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம். ஆக்சுவலாக அது வந்து வீடு கிடையாது. அது வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி விசிட்டர்ஸ் வராங்கல்ல, விசிட்டர்ஸ்க்கு வந்து டீ காஃபி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரியான இடம் அது.
கிட்ட இருக்கிறது வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி தங்கறதுக்கு. மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் யாராவது ரொம்ப லாங்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து இது ஒரு அற்புதமான இடம். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து ஒரு வீடு கட்டி அந்த வாழ்க்கையே போதுங்க. காசு பண்ணலாம் யாருக்கு வேணும்? 35,000 கட்டுறவன் தான் தெரியும். ஒரு நிம்மதியாக இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேயோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வாழ்ந்தா கூட நிம்மதியாக வாழலாம். இந்த மாதிரி பொல்யூஷனில் வாழ்கிறதுக்கு இங்கேயே தெரியும் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்து காற்று வருதுன்னு. என் முடியும் கூட நிற்க கூட மாட்டேங்குது. என் முடிய ஆடிக்கிட்டே இருக்குது. பரவாயில்லைங்க, காலையில் தூக்கத்தை இழந்துட்டு வந்ததுக்கு ஒரு நல்லா இருக்குது. ஏன்னா காலையில் எத்தனை மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாக சாப்பாடு செஞ்சு பஸ் 8:30 மணிக்கு தான். பட் இருந்தாலும் பஸ் வந்து சில டைம் சீக்கிரம் வரும், சில டைம் லேட்டாக வரும். அதனால் 8 மணிக்கே போய் இடத்துல நின்னாச்சு ஸ்பாட்டில். பரவாயில்ல, ஒரு தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்து தான். நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் இவங்களும் அவங்ககிட்ட நான் ஜாலியாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு வழி இருக்குது போல், இப்படி வந்து ட்ரெக்கிங் வரலாம் போல். இப்படி தான் வந்துருக்காங்க எல்லாரும். ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு வழி இருக்குது. எல்லோரும் இருந்தோம் நம்ம இதில் வராமல் நம்மளும் அப்படியே வந்துட்டோம். ஏன்னா இது வந்து மட்டான பார்த்துது. இதில் வந்து நம்மளால் பூட்ஸ் போட்டு நடந்துட முடியாது. ஸோ அவங்க வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு வராங்க இந்த வழியாக. ஓகே, இட்ஸ் நைஸ் தான். நம்ம வந்து இதில் ஏறி தான் போய் மேலே வியூ பண்ணணும். வந்ததே அதுக்கு தான். இப்போ இதே நான் வருவேனா இவ்வளோ தூரம் வருவேனா எனக்கே தெரில. ஒரு வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா கேட்டதுக்கு முடியல, எங்களால் ஏற முடியல, வலிக்கு விடுது, காற்றடிக்குது அப்படின்னாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது நிறைய பேர் மேலே ஏறி போனாங்க. சரி, அவங்களே போகிறாங்க, நம்மளால் போக முடியாதா அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்தேன். பரவாயில்ல, ஒரு தூரம் வந்ததே வந்து கடைசியாக அங்கேருந்து அந்த வியூ பார்த்தோம்னா அவ்வளோதான், ஹாப்பி. போவோம். இது வந்து பழனி படிக்கட்டோட பெருசாக இருக்குது. போது போய்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மா பார்த்தா கேட்பாங்க, ஏன்டா கோயிலுக்கு வர மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு நான் மட்டும் போவேன்னு கேட்பாங்க. கோயிலுக்கு நான் போவேன், பட் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீஸ் கிடைக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோடனே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. என் ஹார்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. பட் அதை காட்ட முடியாது. லிட்டரலாக வந்து ஏரே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே. போவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம போவோம். பாருங்க, நாய்க்குட்டிலாம் வந்து வருது. நம்மளால தான் நடக்க முடியல, ஆனால் நாய்க்குட்டிலாம் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருச்சுங்க. ஏய், நம்மளும் போவோம்.